அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர், இதுவரை உதவி செய்த நம்முடைய தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்த தேவனை இந்த காலவெளி நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பரலோக ராஜனை இந்த மாதத்தின் முதல் நாளிலே உயர்த்த போகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆமென் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல் ஷடாய் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோயி, நம்மை காண்கிற தேவனை இந்த காலவெளி ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா
உங்களுக்கு தான் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் ஆமென் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர் சமாதானம் தருகின்றீர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர் யெகோவா ஷாலோம் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா
ரப்பா சுகம் தரும் தெய்வமே, சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ரப்பா. அதிகாலை ஸ்தோத்திரப்படி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திரப்படி அப்பா அப்பா உங்களுக்கு தான், 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்படியே நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. கர்த்தரை இந்த காலவரையிலே அப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லாம இருக்க முடியாது. ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்தவரே, எங்களை பலப்படுத்தினவரே, என் வாழ்க்கையிலே கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த வருடத்தின் முதல் மாதத்திலே கர்த்தர் எங்களை அற்புதமாய் எங்களை சந்தித்தீர், தேவைகளை சந்தித்தீர், என் பொருளாதார காரியங்களை கண்காணித்து வந்தீர், என்னை நடத்தினீர், பலவீனங்கள் எல்லாவற்றை எங்களை மாற்றினீர், சுகம் கொடுத்தீர், பலன் கொடுத்தீர், சமாதானத்தை தந்தீர், சந்தோஷத்தை கொடுத்தீர், வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்த வல்லமையுள்ளவரே, இந்த காலையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படி வந்திருக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. ஆண்டவருக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி அப்பா. ஓரி ஷபாரி கரிவே, நீங்க அற்புதம் செய்த எங்க வாழ்க்கையிலே செய்தவரே, அதிசயங்களை காண பண்ணினவரே, வல்லமையினவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. நன்றி
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆண்டவரே அந்த மாதத்து முதல் நாளை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனை நாயகரும் ஆராதனைக்குரியவரும் சர்வ வல்லமையுள்ளவரே, மகா பெரியவரே, உன்னதமானவரே, உயர் மரபில் இருப்பவரே. அல்லேலூயா. ஓ, நீர் பரிசுத்த, நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் மகா பெரியவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தேவனை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவெளியில இந்த மாதத்து முதல் நாள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றினார். உடைய கரங்களை எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே இப்போது ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்லதுக்கு ஆமென். ஆமென். ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தரை துதிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த நாளிலே இவர்கள் என் துதியை சொல்லி வரும்படி கர்த்தர் நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவர். இந்த நாளும் இந்த மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் வாசிக்க முடியும். அன்பாக கேட்டுக் கொடுக்கிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் இனிமே உனக்கு அந்த வாசலை அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு நான் வைத்திருக்கிற இந்த வாசலை இனி ஒருவன் அடைக்க முடியாது, சத்துருவானவன் அதை அடைக்க முடியாது. நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு மனிதனும் இந்த வாசலை இனிமேல் அடைக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும் வந்து நான் உனக்கு இந்த வாசலை திறந்து வைக்கிறேன், நான் உனக்கு வழிகளை வைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எந்த மனிதனும் சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தா அதை நாம் நம்ப முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, திறந்த வாசல், ஓப்பனிங் கேட். அதாவது ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் அந்த ஆட்டு தொழுவத்துக்கு ஓனராக இருக்கிறான். அந்த வேலைக்காரனும் என்ன செய்கிறானா, அவர் வரும்போது அந்த கதவுகளை திறந்து வைக்கிறான். பாருங்க, அந்த ஆட்டு தொழுவத்துக்கு ஓனராக இருக்கிற வரும்போது அங்கே இருக்கிற வேலைக்காரன் கதவுகளை நமக்காக திறக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அவருடைய தொழுவத்துக்கு சொந்தக்காரராக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆட்டு தொழுவம் என்பது அவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரவானாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு அந்த வேலைக்காரன் கதவுகளை திறப்பது போல ஆண்டவர் நமக்காக இந்த நாளிலே கதவுகளை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். அதை எப்படி திறந்து வைத்திருக்கிறாரா, உனக்கு முன்பாக நான் திறந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்க வேண்டும்? நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு கதவை திறந்து வச்சிருக்காரு. நாம் அநேகர் என்ன செய்வோம், எங்கே நமக்கு கதவை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார், எந்த வழியில் எங்கே போய் நாம் அந்த கதவை தேடுவது, எந்த வழியிலே அந்த கதவு நமக்காக திறக்கப்படுகிறது, இல்லை ஒருவேளை இந்த பக்கமா, இந்த வழியெல்லாம், அல்ல ஒரு அந்த வழியெல்லாம், இல்லை நமக்கு யார் திறப்பா, அப்படி நாம் தேடிக்கொண்டிருக்க அவசியம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ தேடிக்கொண்டிருக்க அவசியம் இல்லை, நீ கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் உனக்கு முன்பாக நான் அந்த திறந்த வாசலை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வாசல் உனக்கு முன்பாக வரும். நீ தேடிக்கொண்டிருக்க அவசியம் இல்லை, நீ இதற்காக குழம்பிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நீ இதற்காக பிரயாசப்படணும் அவசியம் இல்லை. ஆண்டவரே சொல்றாரு, உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை யாரும் பூட்ட முடியாது. ஏனென்றால் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கும் போது அதை நீ ஈஸியாக சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஈஸியாக நீ அதை சுதந்திரித்து கொள்ளலாம். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம கொடுக்குற இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் அமர்ந்திருந்து தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் இந்த மாதத்தில் எங்களோடு பேசின இந்த வார்த்தையின்படி உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைப்பேன் என்று சொன்னீங்க,
எனக்கு முன்பாக எந்த வாசல் திறக்கப்படுகிறதோ அந்த வாசலிலே நான் பிரவேசித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிப்பேன் என்று நீங்கள் மனதில் ஒரு ஹல்லேலூயா நம்ம சொல்லிக்கிறோம், ஒரு பொருத்தனையை செய்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஒரு வேண்டுதலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சரி, பார்ப்போம் ஆண்டவர் ஏன் இந்த திறந்த வாசலை நமக்கு தருகிறார். இந்த திறந்த வாசல் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? அதற்கு ஆண்டவர் ஒரு காரணத்தை சொல்லி இந்த திறந்த வாசலை நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, முதல் வரியை நான் வாசித்தோம்னா, உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக செய்கிற வேலைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்காக பாடுபடுகிறதை நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்காக பிரயாசப்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த கால்வெளியில் என்ன பேசுகிறாங்கன்னா, எனக்காக நீ பிரயாசப்படு, எனக்காக நீ வேலை செய், அப்பொழுது திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து எனக்கு தெரியப்படுத்து, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எனக்காக நீ வேலை செய், எனக்காக பிரயாசப்படு, என்னுடைய ஊழியத்தை செய்யும்படி இந்த கால்வெளியிலே உனக்கு நான் ஆலோசனை தருகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். உன் கிரியைகளை கர்த்தர் பாருங்க, நம்முடைய கிரியைகளை அறிகிற வல்லமையுள்ள தேவன். நாம் நினைக்கிறோம் இந்த வேலையை செஞ்சா இது கர்த்தருக்கு தெரியவா போகுது, நாம் இந்த ஆண்டவருக்காக இப்படி பிரயாசப்படுகிறோமே, இதை கர்த்தர் அறிவாரா? என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லையே, ஏன் அவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை? அவருக்காக பிரயாசப்படுகிறேன், அவருக்காக ஓடுகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்மை காண்கிற தேவன், எல்ரோயி, என்னுடைய கிரியைகளை. ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே நீங்கள் கிரியை செய்யாமல் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வேலை, எனக்காக வேலை செய், எனக்காக பிரயாசப்படு, எனக்காக உன் ஓட்டத்தை துவங்கு, எனக்காக நீ முயற்சி செய், அப்பொழுது உனக்கு முன்பாக திறந்த வாசல் இருக்கும் என்று கர்த்தர் இந்த நாளை உறுதியாக சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அதோட இன்னொரு வார்த்தையை சொல்ல, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். அல்லேலூயா. அடுத்து முதல்ல கிரியைகளை ஆண்டவர் எனக்காக வேலை செய்யணும்னு சொல்லுகிறார். அடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கொஞ்சம் பலன். இப்போ பாருங்க, அநேகர் ஐயோ எனக்கு இவ்வளவுதான் முடியும், எனக்கு இவ்வளவு பலன் தான் எனக்கு இருக்கிறது, எனக்கு இந்த உலகு தான் ஓட முடியும், எனக்கு இந்த அளவு தான் என்னால் செய்ய முடியும், இதை விட என்னால் செய்ய முடியாது என்று அநேகர் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொள்படி கர்த்தருடைய ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு என்னால் இது முடியலை ஆண்டவரே, என்னால் இதை முடியலை, என்னால் இதை செய்ய முடியவில்லை, எனக்கு பலன் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த கால்வெளி பேசுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, நீ அதிசயங்களை, உனக்கு இருக்கிற பலன், உனக்குள்ளே உன்னுடைய பலனை நீ எதிர்பார்க்காதே, நான் உனக்குள்ளே மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலனோடு நீ உன் கால்களை கொண்டு நடந்து நீ போ, நீ நடந்து போகும்போது அங்கே உனக்கு நான் அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் அல்லவோ அற்புதங்களை செய்கிற தேவன். ஐயோ என்னால் எதுவும் முடியலை, என்னால் அற்புதம் செய்ய முடியலை, அடையாளங்களை செய்ய முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் மகளே, ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, அங்கே நான் ஒரு பெரிய பலனாய் உனக்குள்ளே வந்து அங்கே நான் அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் உனக்குள்ளே நான் மகா பெரிய பலனாக இருக்கிறேன். நீ எழுந்து புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொல்கிற காலையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முதலாவது, உன் வேலைகளை நான் அறிந்திருக்கிறேன், அதனால் எனக்காக வேலை செய், எனக்காக ஊழியம் செய் என்று கர்த்தர் சொன்னவர். அடுத்து, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலனோட என் நாமத்தை நீ மறுதலிக்காமல். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை அநேகர் என்ன மறுதலிப்பது என்றால் என்ன பாருங்க. தேவனுக்கென்று நான் ஒதுக்கப்பட்ட நிலையை,
தேவனுக்கென்று நாம் நியமிக்கப்பட்ட அந்த நேரத்தை நாம் விட்டு வேறு வேலைகளை செய்வது தான் அவருடைய நாமத்தை மறுதளிப்பது. ஹல்லேலூயா. தேவனுக்கென்று நாம் ஓடுகிற ஓட்டத்தை ஹல்லேலூயா நாம் விட்டு உலக வேலைகளை நாம் செய்யும்போது அவருடைய நாமத்தை நாம் மறுதளிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை நீ மறுதளிக்காமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு எவ்வளவுதான் முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஐயோ, எனக்கு இவ்வளவுதான் இருக்கிறது, நான் எப்படி இதை நான் கொடுப்பேன், ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன், எனக்கு இவ்வளவு பலன் தான் இருக்கிறது, எனக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கிறது, இதை எப்படி ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன் என்று நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் உனக்கு கொஞ்சமாக இருந்தாலும் நீ முதலாவது ஹல்லேலூயா அந்த ஒரு உதவிக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு நீ வைத்திருக்கிற இந்த மாவை நீ பிசைந்து முதலாவது அடையை எடுத்து நீ எனக்கு கொண்டு வந்து கொடு என்று அதற்கு தெரிசி சொன்னது போல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆமென், உனக்கு எவ்வளவு இருக்கு என்பது முக்கியமல்ல, என்னிடத்தில் எவ்வளவு இருக்குது என்பதுதான் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன், எனக்கு கொஞ்சம் ரூபா தான் இருக்குது, எனக்கு இவ்வளவு தான் கர்த்தர் கொடுத்து இருக்கிறார், எனக்கு இவ்வளவு தான் இருக்குது, அந்த பலத்தை நான் என்ன செய்ய முடியும் அங்கலாய்த்து கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ளே மகா பெரியவனாக இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் இதோ உனக்கு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். என் வசனத்தை கை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்தபடியா. ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் பாருங்க, அவர் நமக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கிற பலனை பார்க்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு என்ன இருக்குது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு இது இருக்கிறது நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் பாருங்க. கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஐயோ எனக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு நீங்கள் ஒருவேளை நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என்னுடைய வசனத்தை பாருங்க. நம்முடைய எந்த காரணத்தை கொண்டோம், நமக்கு பலன் இருக்கிறதோ இல்லையோ, நமக்கு வருமானம் இருக்கிறதோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என் வழியிலே வேதனை இல்லை. கர்த்தருடைய வழியிலே நீங்கள் நடக்க, உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறார். உங்களுக்கு தைரியத்தையும் பலனையும் கொடுப்பார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு வந்துவிடும். அவருடைய வழிகளை நடக்க கர்த்தருடைய ஜீவன் உங்களை பற்றி பிடிக்கும். நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். அதனால எனக்கு எது இருக்கு என்று பார்க்க வேணாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதை முதலாவது தேவனுக்கு கொடு. ஹல்லேலூயா. அதை முதலாவது தேவனுக்கு கொடு. ஆண்டவர் ஏனென்றால் அது ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் அந்த வசனத்தை கை கொண்டபடியால். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஆமென். நீங்கள் நினைச்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனையோ முறை எனக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் கண்டேன், ஆனாலும் அந்த வாசல் கொஞ்ச நேரத்தில் எனக்கு அடைக்கப்பட்டு விட்டது. அந்த வழியாய் நான் சென்று ஆண்டவருடைய வசனத்தை கைக்குள் உள்ளும் புறம்பும் சென்று நல்ல மேய்ச்சலை காண்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ முறை நான் தோல்வி அடைந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம், எத்தனையோ முறை நான் தோல்வி அடைந்திருக்கிறேன் என்று நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நீ தோல்வி அடையவே மாட்டாய். ஹல்லேலூயா. இனிமேல் தோல்வி அடைய மாட்டாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன 2 கிரியைகள், ஒன்று வேலைகளை நான் அறிந்திருக்கிறேன், எனக்காக கொஞ்சம் பலன் இருந்தோம். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் கூட ஹல்லேலூயா நாம் அநேக கூட்டங்கள் இல்லை, அநேகர் இல்லை, ஆனாலும் இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று நினைத்து
இந்த இடத்துல கர்த்தர் நமக்காக ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் நினைத்து, இந்த இடத்துல கர்த்தர் நமக்காக ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார் நினைத்து, அவருடைய நாமத்தை நாம் ஒரு நாள் பதிலளிக்காதபடி அவருடைய வேலைகளை நாம் இங்கே சரியாய் செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய வேலைகளை நமக்காக செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக செய்ய வல்லமையுள்ளவராக. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக நான் இனிமேல் வைக்க போகிறேன். நீங்க தேடி தெரிய வேணாம். கர்த்தர் உனக்காக உங்களுக்கு முன்பாக உண்மையை கொண்டு வந்து இந்த ஆசீர்வாதத்தை வைக்க போகிறார். ஆமென். உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்க போகிறார். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியபடி உங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். இனிமேல் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து, விசுவாச கண்களோடு நீங்கள் திறந்து பாருங்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வழிகள் உங்களுக்கு முன்பாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவன் உள்ளே வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை இனிமேல் நீங்கள் என்ன செய்யுங்க? கேட்க போவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அவர் கதவை தட்டும்போது அவருக்காக கதவை திறங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் செய்கிற நல்ல கிரியைகளை கர்த்தர் அறிந்து கொள்வார். ஆமென். அவர்கள் நாம் செய்கிற தீய கிரியைகளையும் கர்த்தர் அறிவார். ஆண்டவருக்கு நாம் நற்கிரியைகளை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த நாளிலும் கூட ஒரு பொருத்தனையை செய்வான். ஆண்டவரை, இனிமே உங்களுக்காக நான் கர்த்தருக்காக நாம் செய்கிற எந்த ஒரு கிரியையும் அது நற்கிரியைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய செய்கிற வேலைகள் நல்ல வேலையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ண இந்த மாதத்தில், ஆண்டவரை உங்களுக்காக நான் வேலை செய்வேன். இந்த உலகத்திற்காக செய்கிற எல்லா வேலைகளும் தீமையான கிரியைகளை கொண்டு போகணும். அதனால் நம்ம கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிவார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய கிரியைகளை நாம் செய்கிற கிரியைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, நான் செய்வது நல்லது தானா? நான் செய்கிற இந்த காரியம் நல்லது தானா? நான் செய்கிற இந்த காரியம் நல்லது தானா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நீங்கள் உங்கள் காரியங்களை திருத்தி தேவனுக்கென்று உங்கள் கிரியைகளை ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் அது நல்ல கிரியைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்கள் தோல்வியை உங்களுக்கு தரவே மாட்டார். திறந்த வாசல் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் இந்த மாதத்தில். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்கு நீங்கள் கொஞ்சம் பலன் இருக்கிறதே, ஐயா நான் என்ன செய்வேன், எனக்கு இவ்வளவுதான் இருக்குது என்று, எனக்கு இந்த பலன் தான் இருக்குது, என்னால் முடியாது, என்னால் இனிமேல் ஓட முடியாது, என்னால் நடக்க முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது உங்கள் மனதிலே நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ. ஹல்லேலூயா. உனக்குள்ளே மகாபிரிய பலனாக நான் உனக்கு பலனைக்குள் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உன்னை நான் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். உனக்கு முன்பாக நான் போகிறேன். உனக்கு நீ போகிற இடத்திலெல்லாம் நான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய திறந்த வாசலை இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டிலே காண்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணின அனுகூலமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக வைக்கப்பட்ட கதவுகளை, திறந்த கதவுகளை நீங்கள் காண்பீர்கள். அதன் வழியாய் உள்ளே பிரவேசித்து உள்ளும் புறம்புமாக நல்ல மேய்ச்சலை காண்பீர்கள். நீங்கள் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்றால் ஆண்டவர் என் ஜனங்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளும் எங்கேயும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையிலவர். உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து தாயின் கற்பத்திரங்களை வேறு பிரித்தவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை ஆசிரியக்க விட மாட்டார். ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்பிக்கை, என் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாள் அது வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அது வீண் போகாது, அது நிச்சயமாகவே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் திறந்த வாசல்களுக்குள்ளே நாம் கடந்து சென்று இந்த மாதத்தில் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். விசுவாசம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே,
எங்கள் பரலோகத்தின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவெளியில, இந்த மாதத்தின் முதல் நாளில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும்படி, கடந்த மாதத்தில் நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படி, வருகிற மாதத்தில் எங்களுக்காக நீங்கள் அற்புதங்களை செய்ய போகிறீங்க, அதிசயங்களை செய்ய போகிறீங்க, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படி ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த பலனுக்காக நன்றி, திறந்த வாசலுக்காக நன்றி, எங்களுடைய கிரியைகளை நீங்கள் அறிந்திருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் உங்கள் நாமத்தை மறுதளிக்காமல் உம்முடைய வேலைகளை செய்யும்படி, உம்முடைய வசனத்தை கைக்கொள்ளும்படி கர்த்தர் நீங்கள் கொடுத்த பலனுக்காக நன்றி. எங்கள் சூழ்நிலையை பார்க்காமல் உம்மை மாத்திரம் ஆராதிக்க கர்த்தர் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே நாங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஒரு ஜெப குறிப்பு, அருமையான ஐயா செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு ஃபீவராக இருக்குது, அதனால் அவருக்காக ஜெபித்து விட்டு நாம் கடன் செல்வோம். எல்லாரும் ஒரு மணி சர்வ பலமையில் ஆண்டவர்கள் பல்லகத்தின் தேவனே, அருமையான சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டலுயா, இப்போதும் அந்த காய்ச்சல் ஃபீவரில் சளியினாலே பீடிக்கப்பட்ட ஆண்டவரை இருக்க அருமையான மகனுக்காக நாங்கள் அந்த காலவெளியிலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த மகனுக்கு அற்புத சுகத்தை என் தேவன் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை இயேசுவின் நாமத்தில் மகனை விட்டு நீங்கும்படி கட்டளை கொண்டுக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற வார்த்தையை மகனுக்குள்ளே அனுப்புகிறோம். அது வாய்ப்பதாக அதில் ஜீவனுள்ள வார்த்தைகள் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த மகனுக்குள்ளே இருக்குதான் எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் மகனை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, அது அனுப்புகிற காரியமாய் வாய்க்கும் இருக்கபடி கர்த்தர் இப்போதைய மகனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து விட்டபடி ஆலயம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களை மகனை வைக்கிறோம். அவருடைய குடும்பம் மெல்கைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே இயேசுவிற்காக நன்றி. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆசீர்வதிக்கிறோம். வராத பிள்ளைகளையும் கூட இயேசுவின் நாமங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தர் அப்படியே இயேசுவின் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.